வாங்க வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன பத்தி தானே? சுயேட்சை வேட்பாளர்ல திமுகவுடைய வேட்பாளர் ஒரு டம்மியா போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். திரு ஆதவ அர்ஜுனாவுடைய அபிடவிட்ல பக்காவா கொடுத்துட்டேன். கோர்ட்ல என்ன வேணா கொஸ்டின் கேட்கட்டும், நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மனைவி 20 கம்பெனில டைரக்டரா இருக்காங்க, ஓனர் கிடையாது. அதுல இருந்து வர்க்க சொத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்னோடது ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. மாண்புமிகு இப்ப கூட ஒரு அட்வொகேட் சொன்னாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நிதி அமைச்சர் தன்னோட அபிடவிட்ல தன்னுடைய ஹஸ்பண்டோடைய சொத்து வழக்குகள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும்போது அது போடணும் போடாதுங்கிறத சட்டம் கிடையாது. அபிடவிட்ங்கிறது முக்கியமா பார்க்க வேண்டியது ப்ரொபோசர்ஸ் கரெக்டா இருக்காங்களா இல்லையா. ஒரு ஆர்வம் இன்கம் டாக்ஸ் கரெக்டா இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. அது ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு வருஷம் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொத்துக்கள் என்ன, மூவபிள் நாட் மூவபிள், அதுல என்னுடைய கார்லாம் கம்பெனி பேர்ல இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சிருக்கவங்க யாரும் சொந்த பேர்ல கார் வச்சிருக்க மாட்டாங்க, கம்பெனி பேர்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேஸ் கோர்ட்டோடைய நேரம் கருதி இந்த கேஸை தூக்கி போடுவான்னு கூடிய சீக்கிரம் ஜட்ஜி சொல்லிடுவார். என்னோட லீகல் டீம் பார்த்துக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையா என்னோட அபிடவிட்ல பதிவு பண்றேன். எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்றேன்.